Let's cut. Foo, foo, foo. Okay, say happy birthday. Foo, foo. Foo, blow. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to me. Happy birthday to you. Mommy. Thank you. Yay. Thank you. Hello, baby. Eat this. खुद निकाल के खाना है। Thank you. आपकी डाइट करें ठीक है। Thank you, Anvi. Thank you. हाथ धो। Happy birthday. birthday बोलो उसने। Happy birthday to Thank you, baby. you. Happy birthday to you. Happy birthday to Nadira. பரவாயில்லடா தங்கம். Birthday to you. Thank you. All for இந்தா, blow பண்ணல candle. Ah. ஏன் அன்வி blow பண்ணிச்சு பத்தியா இந்தாடி? Yay. Eat this. வாழ்க வளமுடன். நான் மறந்துட்டேன். வாழ்க வளமுடன். பெண் பை தோற்றாத சூடா. Thank you. ப்ளூ வேணா என்னமோ சொல்லுவாங்களே என்ன சைனா ப்ளூபெரி பிளாக்பெரி. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. Happy birthday to Nadira. நீங்க கொடுங்க. Happy birthday to you. கொஞ்சமா கூட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆத்திக்கு. Thank you. நீ அம்மா குடு. நீ அம்மா குடு. குடு அம்மா குடு. அவள சாப்பிடாத அத்தை. So cute. Thank you so much. Thank you. இந்தா. ஏன் வேணாடி போதும் டி. அம்மா அம்மாக்கு இங்க பாரு. இங்க பாரு. என்னடா கொடுமை ஒரு பர்த்டே வந்தா இப்படி கூட பண்றீங்க. பயமா Thanks அம்மா. வாழ்க வளமுடன். Thank you. நல்லா இருக்கு. ஏய் இந்த கேக் நல்லா இருக்குதே. அப்படியே போய் இது மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்போ பியானோ மேல உட்கார்ந்துட்டீங்க. என்ன ஃபேன் பா மேக்கப் எங்க பண்ணிட்டு வேடி இதெல்லாம் அழகா இருக்கு. வேடி வந்து வந்தாதான் அழகா. Thank you. கட் பண்ணிட்டோமா? ரெண்டு கேக் நீ கட் பண்ணியாச்சு. ஹேப்பி பர்த்டே. அப்படி சொல்லக்கூடாது. போய் சளி இருக்கு சோப்பு போட்டு. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கொட்டாய் விடுவா. தூக்கம் வந்துச்சடா. ஏய் நீ கார் ஓட்டுடி. நானே ஓட்டுறேன். அம்மா கிட்ட பயம் வந்துச்சு. வரைய வந்து அந்த பக்கம் விட இந்த ஃபர்ஸ்ட் மோர் ஆன் மீ ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18th மார்ச் என்னோட பர்த்டே. காலையிலேருந்து ஒன்றுமே ஆக்சுவலி பண்ணவே இல்லை. சந்துரு வந்து லீவ் போட்டார் இன்னைக்கு. ஓகேயா, எப்போவுமே எவ்ரி இயர் சந்துரு வந்து லீவ் போடுவார் என்னோட பர்த்டே அப்போது. அதே மாதிரி இன்னைக்கும் போட்டார். ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோம், நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் அண்ணி எழுந்திரிச்சா, அண்ணியை சாப்பாடு ஊட்டிட்டு டே கேரில் ட்ராப் பண்ணிவிட்டு சரி அப்படியே வந்து எனக்கு டயட்டில் இருக்கிறதுனால போயிட்டு இது வாங்கிட்டு வரலாம், இன்னைக்கு கொஞ்சம் வந்து சீ ஃபுட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ப்ரான், அதுக்கப்புறம் எறா, மீன், இது வஞ்சர மீன் ஒரு 4 பீஸு, ப்ரான் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் வேற என்னடா வாங்கினோம், நண்டு வாங்கினோம். ஆனால் நண்டு செய்யவே இல்லை. ஸோ இதை செஞ்சுட்டு வச்சிருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 3 பேர் அவங்க. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்புறம் வினோதினி வந்தாங்க. இந்த பசங்களே எனக்கு வந்து கேக் எடுத்துகிட்டு வந்தாங்க கட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரியவே தெரியாது கேக் எடுத்துகிட்டு வர்றது. ஏன்னா நானும் சாப்பிட மாட்டேன் ஸ்வீட்டு, சந்திரும் சாப்பிட மாட்டார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்வி மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவா. அதுவும் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டார், லைட்டாக சாப்பிடுவா. நான் அப்போவே தெரியும், அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் அப்போவே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்காம அதுங்க வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோ பெரிய கேக்.
சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் நிற்க வச்சு ஃபோட்டோ வந்து வீடியோ இந்த கேக் கட் பண்ணுற வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எடுத்துகிட்டு வந்ததுனால தான் சரி இந்த வீடியோவே பிடிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கஸ்டமர் வந்தாங்க. அவங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து சரி சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்ருக்கேன். வினோதினி வந்தாங்க. அவங்களும் கேக் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃப்ரூட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்காக அந்த கேக்கு கட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தான் போனாங்க கிளம்பி. சரி நான் எதுவும் வீடியோவே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மீன்ஸ் எதுவுமே பெருசாக எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கல. இப்போ வந்து பார்த்தா சரி அவங்கெல்லாம் கேக் கட் பண்ணதுனால வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக தூங்குற டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி. ஸோ வெஜ் பிரியாணி அப்புறம் வந்து இது எனக்காக, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து வெஜிடேரியன், அதனால் இன்றைக்கி இது இல்லை என்னது இன்றைக்கி அமாவாசை அதனால். ஸோ ஏன் கருப்பாக தெரியுதுன்னு தெரியல. வஞ்சரம் ஃப்ரை அப்புறம் வந்து இறா தொக்கு. ஸோ வினோதினி வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, இந்த அழகான ஃப்ளவர்ஸ், பொக்கே, அப்புறம் வந்து அன்விக்காக ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் அன்வி இதை சாப்பிட மாட்டேன் அதனால நிறைய இருந்துச்சு. உள்ளேனா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அப்புறம் நட்ஸ் இருக்குது. நான் நட்ஸு நிறைய சாப்பிடுவேன் அப்படின்றதுனால அதனால் நட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் போச்சு. காலையிலேருந்து ஒன்றுமே இல்லை. நைட்டு தான் வந்து 8 மணி 9 மணிக்கு வந்து நல்லா களை கட்டிச்சு வீடு. நல்லா இருந்தது. ஸோ ஆனால் யோசிக்கவே இல்லை இது மாதிரிலாம் நடக்கும்னு. ஒரு நார்மல் டேவாக தான் இருந்தது எனக்கு இன்னைக்கு. ஆனால் அது வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, கொடுத்து வச்ச வாழ்கிறேன். பேச்சு பார்த்தீங்களா? கொடுத்து வச்ச வாழ்றியா? 2 கேக்கு. அன்பி அம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லு. சே ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அம்மா. மம்மி சொல் ஹாப்பி பர்த்டே அம்மா. Thank you baby. அம்மா முத்தம் முத்தம் அம்மா முத்தம் முத்தம். Thank you so much. More. Here. Mama, thank you so much baby. Say happy birthday. Happy birthday அம்மா. அப்பாவோட கண்ணத்துல இன்னும் இது இருக்கு. இந்த சைடு அது கண்ணத்தில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியல. என் மூஞ்சில எல்லாம் நிறைய பூசி விட்டாங்க. இன்னும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணல. அது அப்படியே கொஞ்சம் பேக்காக அப்படியே விட்டுட்டேன். அப்படியே விட்டேன். போய் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்படியே இருந்துச்சு. ஸோ அன்வி பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணான்னா அதுலேயே இருப்பாள். எதுக்கும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். அது ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு தான் அவங்க எங்ககிட்ட வருவாங்க. பின்னாடி செவரை பாருங்க. அன்னியோட ஆர்ட்ஸ் செவுத்துலலாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆர்ட்ஸ் பாருங்க. ஆர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆர்ட் பண்ணி அந்த செவுத்துலேயும் ஆர்ட் இருக்குது. இன்னும் அந்த செவுத்துலேயும். அப்புறம் இங்கே தான் நிறைய ஆர்ட் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து என்னை விஷ் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து விழாவை முன்னெடுத்து நடத்தி வச்சவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்த்டே சூப்பராக முடிச்சது. அதனால் பாபாய்.